நான் வந்து ஜூன் மாதம் 22ஆம் தேதி எங்கள் அக்காவோட பூமி ரீசர்வேல ஒரு நம்பர் வந்து விட்டு போச்சு, அந்த நம்பர் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தனுங்க. தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துட்டு முறையாக அதுக்கெல்லாம் ஸ்டாம்ப் போட்டு எல்லாம் முறையாக கொடுத்தாச்சு. சரிங்க சார், செக்ஷனுக்கு போயிடும்னாங்க. நானும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த செக்ஷனில் கேட்டே இருந்தேன். இந்த மாதிரி சார் இந்த மாதிரி மனு வந்துருச்சுன்னு கேட்டேன். இன்னும் வரேன்னே சொன்னாங்க. திருப்பி அந்த செக்ஷனுக்கு போடணுங்க. சார் இல்லைங்க, அது எந்த சர்வேருக்கு போடணும்னு தெரியல, அதுக்காக வச்சிருக்கோம்னாங்க. சார் ஆலாம்பிளை விஓக்கு யார் சர்வேரோ அவங்களுக்கு அனுப்புங்க. நான் வந்து நடந்து பார்த்து போட்டு சரி இன்னொரு 1 வாரம் ஆகும், நான் 4 நாள் ஆகும் லீவ் போட்டேன். நாங்க எங்க தம்பியை நான் கூட அனுப்பிவிட்டேன். டெய்லியும் போய் நீ போய் உட்காந்துக்க பாரு, அதை ஏதாவது ஒரு வாக்கில் சீலை போட்டு அங்கே அனுப்புவேன்னு சொன்னேன். அவனும் நடந்து பார்த்தேன். போயிரு விட்டுருங்க நாங்க. நானும் ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் ஆச்சுங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சர்வேர் செக்ஷன்ல சர்வேர்ட்டு கேட்கறேன். சர்வேர் வந்து இன்னும் எனக்கு தபால் வரலைங்கிறாரு. அப்பவே நான் சொல்றேன், சார் இது வந்து உங்களுக்கு தபால் வராது, நான் தாசில்தார் சார்ட்டு போய் நேரடியாக போடுறேன், அவர்கிட்ட என்னன்னு பதில் கேட்கறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுறேன். ஒரு 15 நிமிஷம் இருக்கும் சொல்லிட்டு இங்க வந்து வாங்குற தாசில்தார் சார்ட்டுங்க. சரி வரட்டும், அவர் வந்ததுக்கு வந்துட்டாக்கு நான் கிளம்பி வர்றேன். ஒரு 15 நிமிஷம் சர்வேருக்கு போன் வருது, சார் இந்த மாதிரி தபால் வந்துச்சுங்கிறாரு. ஓ சரிங்க சார், வந்துருக்கா, நீங்க அது என்ன முறையோ அது நீங்க பாருங்க, அது கொடுத்துருக்க தபால் வழி அது சரியா இருக்குதா இல்லையான்னு பாருங்க. 4 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு கேட்கறேன், சார் வந்த தபால் வந்தது வந்து சீல் ஆகாம வந்துருச்சுங்கிறாரு. சார் என்னங்க சார், தபால் கொடுத்து 40 நாள் ஆச்சு, இப்ப வந்து சீல் 1 வாரமா உங்களோட இருக்குது, இப்ப வந்து சீல் ஆளுங்கிறீங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க. இல்ல சார் சீல் ஆகாம வந்துருச்சுங்கிறாரு. அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டேன். நீங்க வந்து சீல் வாங்கி கொடுங்கிறாரு. அப்படிங்களா சார், சரிங்க சார், நான் சீல் வாங்கி கொடுக்கறது என்னால முடியாது, நானும் ஒரு மக்கள் பிரதிநிதி, என்னோட நிலைமை எப்படிங்கிறப்ப சாதாரண மக்களோட நிலைமை ரொம்ப வேற மாதிரி இருக்கு. அதனால நான் தாசில்தாரையே பார்க்கறதுக்கு வரேங்க. இங்க வந்தாலும் தாசில்தார் சார் இல்ல, டெப்டி தாசில்தார் இருக்காங்க. சார் நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி நான் 22வது கவுன்சிலருங்க, நான் வந்து ஏற்கனவே எங்க அக்காவோட பூமிக்கு மனு கொடுத்துருக்கேன். அந்த மனு வந்து இந்த மாதிரி ஜூன் 22ஆம் தேதி கொடுத்தது, இப்ப 40 நாள் ஆச்சு, இன்னைக்கு சீல் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாருங்க இதை சேர் எல்லாம் எடுத்து போட்டாங்க, எல்லாம் நடத்தினாங்க. கூட சொல்ல பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. நின்றுட்டே இருக்கிறேன், அவர் ஒண்ணுமே பேசல. அதுதான் நான் மறியல் உட்கார்றேன் இந்த இடத்துல, ரோட்ல நான் உட்கார்றேன். எனக்கு ஏதோ ஒரு முடிவாகும். இப்ப உங்களோட பதில் வந்து நீங்க வேணாம்னு சொல்லுங்க சார். நீங்க விட்டுட்டீங்க. சார்